அல்லேலூயா. இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை மாத்திரம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய தீர்க்கதரிசியின் அந்த குடும்ப வாழ்க்கை குறித்து, அவங்க அப்பா அம்மாவை குறித்தும், சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி பிறந்தார் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் அந்த அவங்க அம்மா அப்பா எப்படி கொண்டு போய் தேவ ஆலயத்திலே பொருத்தினின்படி கொண்டு போய் விட்டார் என்பதை குறித்தும் முதல் அதிகாரத்திலேயே நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 1ஆம் அதிகாரத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய அப்பா எல்கானா என்று பெயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனுடைய அம்மா அன்னாள் என்று பார்க்கிறோம். அடுத்தது பெனினாள், அவனுடைய இன்னொரு மனைவி, எல்கானானுடைய இன்னொரு மனைவி பெனினாள் என்று பார்க்கிறோம். ஆசாரியனாகிய ஏலியும் அவனுடைய குமாரர்கள் ஓப்பனியும் பினகாசை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய பிறப்பையும் அவங்க அம்மா அவனுடைய செலுத்தின பொருத்தனையும் குறித்து இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பைபிள் அநேக பரிசுத்தவான்கள் இருக்காங்க. ஆனால் அநேக பரிசுத்தவான்களை சிலர் பார்த்தீங்கன்னா பைபிள் மறைச்சிருக்கு, அதாவது மறைமுகமாக அவங்க இருக்கிறதை பார்க்கிறோம். சில பேர் தான் அப்படியே வெளிரங்கமாக நமக்கு தெரியுது. ஆனால் சில வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருக்காங்க. கர்த்தருக்கு பிரியமாய் உத்தமமாய் வாழ்ந்த அவர்களில் சிலர் மறைஞ்சு இருக்கிறதுல இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியோட அப்பாவையும் எல்கனாவையும் குறித்து இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் புரியுதா? இப்போ இந்த வேத பகுதிக்குள்ளே நம்ம போகலாம். பாருங்க, முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகோவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனாகிய ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். கீழே வாசிக்கிறோம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பென்னினாளுக்கும் அவனுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கிட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடினால் அன்னாளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்தான். இன்னும் இந்த 3 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவனுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனவடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். அல்லேலூயா. இங்கே எல்கானாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய தகப்பன் எல்கானாவை குறித்து வாசிக்கிறோம். இவன் பைபிளில் அதிகமாய் வெளிப்படாத மறைக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான். ஆமென். இவர் பார்த்தீங்கன்னா கோகாத் புத்திரங்கிற லேவி கோத்திரம் ஒன்று இருக்கு. அந்த கோத்திரத்தில் பிறந்த ஒரு லேவியன் தான் இந்த எல்கானா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், இவங்க லேவி கோத்திரத்தில் உள்ளவங்க. அது மாத்திரமல்ல, அந்த கோகாத் புத்திரரிலேயே கௌரவமான குடும்பமாய் வாழ்ந்தவர்கள். அதே சமயத்தில் ரிச் ஃபேமிலி. போன வாரத்தில் போவாசை குறித்து நம்ம வாசித்தது போல அவன் எப்படி பெரிய பணக்காரனாக இருந்தானோ செல்வந்தனாக இருந்தது போல இங்கே எல்கனாவும் ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு யாரு? அன்னாள். 2வது ஒய்ஃபு பெனினாள் என்கிறவங்க இருந்தாங்க. ஏன்னா அன்னாளுக்கு குழந்தை இல்லாதனால இவனுக்கு ஒரு பின்னாடி ஒரு வாரிசு வேணும் என்பதற்காக அந்த பெண்ணை திருமணம் பண்ணினான். அவனுக்கு நிறைய குமாரர்கள், கிட்டத்தட்ட 10 பேர்த்துக்கு மேலே சொல்கிறாங்க. 10 குமாரரை விட உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு பார்க்கறதுனால 10 குமாரர்கள் குமாரத்திகள் அந்த எல்கானாவுக்கு என்ன செய்தாங்க? இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா.
இந்த மனிதனுடைய கேரக்டரை குறித்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவன் பக்தி உள்ளவன் என்று பார்க்கிறோம். யார் இவரு? பக்தி உள்ளவர். எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவன் மாத்திரம் பக்தி உள்ளவனா இல்லாம தன்னுடைய குடும்பத்தார் அனைவரையும் பக்திக்குள்ளாய் நடத்தினவன். பக்தியுள்ள ஒரு குடும்பமாகவும் இவங்க காணப்பட்டாங்க. பைபிள்ல வாசிக்கிறோம், அவன் ரெகுலரா வருஷந்தோறும், ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, வருஷம் எங்க போவானா, சீலோவிலே கர்த்தருடைய ஆலயம் இருந்தது. அங்க உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அங்கே ஏலி இருந்தார். ஏலியின் குமாரராகிய ஓப்புனியும் பினகாசும் அங்கு ஆசாரியர்களாய், லேவியர்களாய், பிரதான ஆசாரியர்களாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. வருஷம் என்ன செய்வான், பலி விடுவதற்கும் அங்கே போய் தேவனை பணிந்து கொள்வதற்கும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட அவன் போய் வருகிறது வழக்கமாக இருந்தது என்று பார்க்கிறோம். இங்கிருந்து ரொம்ப தூரம் அவன் போகணும். அந்த இரவு முழுவதும் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் என்ன செய்வாங்க, புறப்பட்டு நேரப்பட வேளையிலேயே வருவாங்க பாருங்க. அப்படி தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் போக்குவரத்துமா இருப்பதை குறித்தும் அவன் ரொம்ப சந்தோஷம் அடைந்தான். ரொம்ப ஹாப்பி உள்ள ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருந்தது. ஆலயத்தின் மீது பற்றுதல் இருந்தது. அந்த இவன் லேவியனா இருக்கிறதுனால பலிகளை குறித்தும் காணிக்கைகளை குறித்தும் கர்த்தரை ஆராதிக்கிறதை குறித்தும் ரொம்ப சந்தோஷமாய் அதில் எல்லாம் ரொம்ப உற்சாகமாய் ஈடுபடுகிறதை, அவன் சந்தோஷமாய் ஈடுபடுகிறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இவன் நினைச்சா சிங்கிளா போயிட்டு வந்திருக்கலாம், அங்கே பெனினாலை கூட்டிட்டு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் குமாரர்களையும் கூட்டி கொண்டு போயிருக்கலாம், அண்ணாலை விட்டு போயிருக்கலாம். ஆனால் என்ன செய்தான், குடும்பம் அண்ணாலையும் கூட்டி கொண்டு, அவங்க பிள்ளைகளை எல்லாரையும் கூட்டி கொண்டு, பெனினாலையும் கூட்டி கொண்டு குடும்பமாக அவங்க சபைக்கு போய் வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது சீலோவிலே இருக்கும், அந்த ஆலயம் சீலோவிலே இருக்கும். அங்க போய் வந்தாங்க. அது மாத்திரமல்ல, ஓய்வு நாளை பின்பற்றணும், ஓய்வு நாளை கை கொள்ளணும். 7வது நாள் அவங்களுக்கு ஓய்வு நாளாக இருந்தது. அதை என்ன செய்வாங்கன்னா, அவங்கவுங்க வீட்டில் இருந்து 6 நாள் வேலை செய்து 7வது நாள் கர்த்தருக்காக ஓய்ந்திருந்து எந்த அப்பத்தையும் சமைக்காம எது சாயந்தர நேரத்தில் எல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க அப்படி இருப்பாங்க. அப்படி ரொம்ப பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு குடும்பம் இந்த குடும்பம். ஆமென். ஆலயத்துக்கு போகிறதுல அவர் ரொம்ப வாஞ்சையாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அது குடும்பமாய் போவதிலே ரொம்ப வாஞ்சையாய் அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆலயத்துக்கு வருவது எப்படி நம்ம வர்றோம் அப்படின்னா, சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த வாரம் நீ போ, அடுத்த வாரம் நான் சபைக்கு வரேன். அப்படிதானே பைபிளில் சொல்லுது. ஆண்டவர் யாத்திரையாம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மோசே பார்வோன் இடத்துல போய் கேட்குறான், நாங்கள் போய் கடவுளை ஆராதிப்பதற்கு எங்களை போக விடு. பார்வோன் ஆண்டவர் பல வாதைகளை எல்லாம் அனுப்பியும் கூட அவனுடைய இருதயம் கடினமாகவே இருந்தது. அவன் மோசேயின் இடத்திலே சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தான். அவன் என்ன சொன்னா தெரியுமா, ரொம்ப தூரம் போய் ஆராதிக்க வேண்டாம், பக்கத்திலேயே போய் என்ன செய்யுங்க, ஆராதிங்க. இன்னும் கொஞ்சம் திரும்பவும் அந்த வாதைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு மோசே போய் கேட்பான். அவன் சொல்லுவான், ஆடு மாடுகளெல்லாம் விட்டுட்டு போயிட்டு நீங்க போய் கர்த்தரை ஆராதிங்கன்னா. அடுத்தது சொன்னா, உன் பிள்ளைகள் எல்லாம் இங்கே எகிப்திலே இருக்கட்டும், மனைவி பிள்ளைகள் எல்லாம் எகிப்திலே இருக்கட்டும், புருஷர் மாத்திரம் போயிட்டு நீங்க ஆராதிச்சுட்டு இங்க வாங்கன்னு. பிசாசு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றான்னு, இதெல்லாம் ஒரு பிசாசுடைய கிரியை. ஆண்டவர் சொன்னார், குடும்பமாய் கர்த்தரை என்ன செய்யணும், ஆராதிப்பதற்கு அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் நம்ம வரணும், போகணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய வாஞ்சை, ஆண்டவர் மேல் இருக்கிற வாஞ்சை, ஆண்டவர் மேல் இருக்கிற தாகம் நமக்கு உண்டாயிருக்கணும். பாருங்க, தாவீது சொல்றாரு, யுத்த நாட்கள், தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து காடுகளிலே ஒளிந்து கொண்டிருக்கும் போது, வனாந்தரமான இடங்களிலே ஒளிந்து கொண்டிருக்கும் போது, அந்த காடுகள் வழியாக ஆலயத்துக்கு போகிற ஜனங்களை பார்த்த போது அவனுடைய மனது என்ன வேதனைப்பட்டது. நான் எப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே நான் போய் நிற்பேன், எப்பொழுது நான் இந்த மாதிரி பாடல் சத்தத்தோடும் ஆராதனை சத்தம் பாடிக்கிட்டே பாடிட்டே தேவனுடைய ஆலயத்துக்கு நடந்து வருவார்கள். அந்த காலத்தில் இப்படியெல்லாம் பெரிய வண்டி வாகனமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வீட்டில் வண்டி வச்சிருந்தாலுமே எங்கே வரதில்ல, சபைக்கு வரதில்லை. இன்னும் இந்த வாரம் இருக்கட்டும்டா, நம்ம அடுத்த வாரம் போய்க்கலாம்டா. மாத கடைசி வாரம் தானே, ஃபஸ்ட்டு வாரம் திருவிருந்துக்கு நம்ம என்ன செய்யலாம், போகலாம். பைபிளை எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்கறது போல
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். பைபிள் இருக்கு. அல்லேலூயா. இந்த நாள் உயிர்த்தெழுந்த நாள். ஆண்டவர் அதான் 6 நாளும் நமக்கு வேலை செய்யறதுக்கு நேரம் இருக்கிறதே. 6 நாளும் வேலை செய்யுங்க. வாரத்தின் முதல் நாள்ல என்ன செய்ய, கர்த்தரை ஆராதிப்பதற்கு நேரத்தில் வரணும். அல்லேலூயா. எல்கனா எவ்வளவு தூரம் அங்க பயபக்தி உள்ளவனாய் தன் குடும்பத்தார் அனைவரோடும் கொர்நேலியை போல பயபக்தி உள்ளவனாக அவன் தேவாலயத்துக்கு அவன் போய் வந்தான் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்ல அப்படியே மோசே பார்வோனிடத்துல சொல்லும்போது இப்படி மோசே சொல்ற என்னன்னா, நான் புருஷர்கள் மாத்திரம் அல்ல, என்னுடைய பெண் பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, மனைவிமார் மாத்திரம் அல்ல, என்னுடைய ஆடுகளோடும் என்னுடைய அப்பாவோடும் அம்மாவோடும் கூட நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நாங்கள் போகணும். நாங்கள் இன்னத்தை கொண்டு கர்த்தரை ஆராதிப்போம் என்று எங்களுக்கே தெரியாது. அங்கே போன பிறகுதான் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அந்த வேத பகுதியை என்னோடு கூட நீங்கள் வாங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 10:8 சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் போகிறீர்கள் என்று கேட்டார். அப்போ அதற்கு மோசே அவர் சொல்றார், எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உன் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும் என்றார். அப்போ பாருங்க சொல்றாரு, அப்படி வேண்டாம், புருஷனாகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தில் நின்று துரத்தி விடப்பட்டார்கள். பார்க்க அதுக்கு பிறகு வாதை வருகிறது. அவன் சொல்ல, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் கூட எங்கள் பிள்ளைகளோடும் கூட, அல்லேலூயா, மனைவிமாரோடு கூட என்னுடைய ஆடு மாடுகளை கொண்டு நான் கர்த்தரை பண்டிகையை ஆசரிப்பதற்கு எங்களை நீங்கள் போக விட வேண்டும். அல்லேலூயா. அப்போ எப்படி குடும்பமான செய்யணும், போய் கர்த்தரை ஆராதிக்கணும். பாருங்க, அதுல தான் மேன்மை இருக்கிறது. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? அல்லேலூயா. பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போறது பெரிய விஷயமா? கஷ்டம்தான். ஏன்னா ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஓடும், இந்த பக்கம் ஒன்று என்ன செய்யும், ஓடும். அதுகளெல்லாம் மேனேஜ் பண்ணி தேவாலயத்தில் கூட்டி கொண்டு போய் அங்கே பலி செலுத்தி கர்த்தரை பணிந்து கொண்டு திரும்ப வர்றதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தும் கூட கர்த்தர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்திற்கு அவன் போய் வந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. முதல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவன் பயபக்தி உள்ளவன் எல்கானா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது குணாதிசயம் என்னன்னா, தன் மூத்த மனைவி குறைவுள்ளவள் என்று தெரிந்த போதும் அதிகமாக அவளை நேசித்தான் என்று பார்க்கிறோம். அதிகமாக நேசித்தாள். ரெண்டாவது கட்டின அந்த பென்னினாள் என்கிற அந்த பெண்ணுக்கு கூட என்ன இருந்தது, மடமடமடன்னு 10 குழந்தைக்கு மேலே பெற்றுட்டா, பிள்ளைகளை பெற்றுட்டா, பெண் பிள்ளைகளை பெற்று விட்டா. அண்ணாளுக்கு பல வருஷம் ஆகியும் என்ன இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உல்டாவா இருக்கு விஷயங்கள். நம்ம யாரை நேசிப்போம், எவளிடத்திலிருந்து யாரிடத்திலிருந்து நன்மை உண்டாகி இருக்கிறதோ அவங்கள தான் அதிகமாக நேசிப்போம். அப்படி தானே? யார் குழந்தை பெற்று கொடுத்துருக்கிறா? பென்னினால் குழந்தை பெற்று கொடுத்துருக்கிறா. அவன் மேலதான் அதிகமாக பாசம் இருக்கணும். அப்படிதானே? அதிகமாக பாசம் யார் மேலதான் இருக்கணும்? அவன் மேல. இங்க பாருங்க, அப்படியே உல்டாவா இருக்கு. இங்கே எல்கானா யாரை அதிகமாக நேசித்தானா? அன்னாளை நேசித்தான். இந்த உலகத்துல இங்க எபிரேயர்கள் இடத்துல இந்த மாதிரி ஒரு மலட்டுத்தன்மை அப்படின்னு இருந்துச்சுன்னா ரொம்ப அது என்ன செய்வாங்களா, ரொம்ப கஷ்டமா நினைப்பாங்களா, அது அவமானமாய் கருதுவாங்களாம். அது ஒருத்தனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா, நம்ம இங்கேயே நிறைய பேர் பேசுவாங்க, நம்ம இந்தியாவிலேயே குழந்தை இல்லைன்னு வச்சுக்கலாம், ரொம்ப என்ன செய்வாங்க,
பேச ஆரம்பிப்பார். ஒரு வருஷம் இல்லை, 7 மாதம் கூட குழந்தை இல்லை, ஒரு வருஷம் குழந்தை இல்லைனாவே உலகம் நம்மை சும்மா என்ன செய்யாது, விடாதும்பாங்க. அங்கே போய் பாரு, இங்கே போய் பாரு, அதை பண்ணு, இதை பண்ணு, அதை செய், இதை செய்யும்பாங்க. பல வருஷம் ஆயினா அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய வேதனையாக இருந்தது. ஆனால் அன்னாளை அதிகமாய் நேசித்தான். இந்த உலகம் குறையுள்ளவர்களை ஒதுக்கி தள்ளும், வெறுத்து தள்ளும். ஆனால் தேவன் ஒருபோதும் குறை உள்ளவர்களை என்ன செய்ய மாட்டாரு, வெறுத்து தள்ள மாட்டார். அதே போலதான் அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். அன்னாள் அவள் வெறுத்து தள்ளவில்லை, அதிகமாக எல்கானா பாசம் வைத்தான். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம், பலி எடுக்கிற நாட்களிலே அவங்க பென்னினாளுக்கும் அவனுடைய குமாரத்திகளுக்கும் ஒரு பங்கை கொடுப்பான். ஆனால் பலியிடுகிற நாட்களிலே அன்னாளுக்கு அவன் அதிகமாய் நேசித்ததுனால 2 பங்கை என்ன செய்தான், அவனுக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆமே. ரொம்ப கடவுள் நேசிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு குறைய வச்சிடறாருங்க ஆண்டவர். ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு குறைய ஏதாவது ஒன்று வச்சிடறாரு. ஒன்றும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய் ஏதாவது சம்திங் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் பாருங்க. அதே நேரத்தில் கர்த்தர் அவளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பின்னாட்களிலே தருகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். நம்ம சோதனையில இருக்கிறவங்க ரொம்ப பாக்கியவான். இங்கே யாருக்கு 2 பங்கு அதிகமாய் வைத்தான்? அன்னாளுக்கு 2 பங்கு அதிகமாய் கிடைத்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாயிருந்தது. ஆனால் கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். யாரை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களுக்கு 2 பங்கும் கிடைக்கும். அதே நேரத்தில் என்னதான் வரும், அவங்களுக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு சம்திங், ஒரு குறையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, வச்சுறாரு. ஆனால் அந்த குறைகள் பின்னாடி அவங்களுக்கு தீமையை நன்மையாக மாற்றுகிறதாகவும் அது மாறிவிடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறவங்களை எடுத்ததுதான் அதிகமான சோதனையை ஆண்டவர் கொடுப்பார். அதிகமாய் சோதிக்கிறவங்கள இடத்துல தான் கர்த்தர் அதிகமான பாசத்தை என்ன செய்திருக்கிறாரு, ஆண்டவர் வைத்திருக்கிறார். பார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். எகிப்து தேசத்திலே நல்ல தானியம் கிடைக்கிறது என்று அந்த காலத்திலே யோசேப்பு இருந்த அதிபதியாக இருந்த காலத்திலே அவனுடைய சகோதரர் எல்லாரும் என்ன செய்தாங்க, கேள்விப்பட்டு எகிப்தில் தானியம் வாங்குவதற்காக வந்தாங்க. இந்த கதை நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் வருகிறதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். என்ன அப்படின்னு, என்னுடைய சகோதரர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, கானான் தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று அவங்கள யோசேப்பு கண்டுபிடித்து விட்டான். ஆனால் யோசேப்பினுடைய சகோதரர்கள் யாரை கண்டுபிடிக்கல, யோசேப்பை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனை பணிந்து கொண்டார்கள் என்றும் அவனை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு நாள் யோசேப்பு அவங்களை எல்லாம் கூப்பிட்டு வரவழைச்சு அவங்களோடு கூட பந்தி இருக்கிற போஜனம் சாப்பிட்றான். ராஜ போஜனம் அவர்கள் சாப்பிட்றார்கள் யோசேப்போடு கூட சேர்ந்து. பார்த்தீங்கன்னா வரிசையாக உட்கார வச்சிருக்காங்க. ரூபன், சிமியோன், லேவி, தான், நப்தலி, காத், ஆசே, இசக்கார், செபுலோன், பெஞ்சமின் அப்படின்னு என்ன செய்திருக்கிறாரு, வரிசையாக. யோசேப்பு மட்டும் இல்லை, மற்றபடி வரிசையாக உட்கார வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் ராஜ போஜனம் போகிறது, எல்லாம் கறி விருந்தெல்லாம் போகுது. பைபிளை வாசிக்கிற பெஞ்சமினுக்கு மட்டும் 5 பங்கு அதிகமாக கொடுத்தான் என்று இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. மற்ற சகோதரர்களை விட பெஞ்சமினுக்கு யோசேப்பு எத்தனை பங்கு கொடுத்தாரு? 5 பங்கு அதிகமாய் கொடுத்தார். அந்த 5 பங்கை பார்த்தா மற்றவெல்லாம் பார்க்குற, இவனுக்கு மட்டும் எப்படா, ஏன்னா சொந்த சகோதரன். அல்லேலூயா. ஒரே தாயின் வயிற்றுல பெஞ்சமினும் யோசேப்பும் பிறந்ததுனால, அவனை அதிகமாய் நேசித்ததுனால, அம்மா இல்லாததுனால அவனுக்கு அதிகமாய் யோசேப்பு அவனுக்கு 5 பங்கு கொடுத்தான். எந்த தன்னுடைய சகோதரனுக்கு 5 பங்கு பெஞ்சமினுக்கு கொடுத்தானோ அவனுடைய சாக்குல தான் என்ன இருந்தது, யோசேப்பினுடைய வெள்ளி பாத்திரமும் இருந்தது. சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போயிட்டாங்க. அங்க அதிகாரி இடத்துல யோசேப்பு சொல்றாரு, என்னன்னா அவங்க சாக்குல தானியத்தை எல்லாம் ஏற்றி அனுப்பு, அவங்க பணத்தை திரும்ப அந்த சாக்குலேயே போடு. அதே நேரத்தில் அவனுடைய சாக்கில் நீ என்ன செய்யணும், நான் பானம் பண்ணுகிற அந்த சில்வர் பாத்திரத்தை அவன் சாக்கில் வச்சு கட்டி அனுப்புங்கிறான். அல்லேலூயா. பெஞ்சமினை ஒரு திருட்டு பட்டம் கட்டி கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ள அவங்கள போய் வழிமறித்து, ஒரு அதிகாரியை வழிமறித்து பிடிச்சு அவங்க இந்த மாதிரி திருடி கொண்டு வந்துட்டீங்க. அவன் சொல்கிறான், இல்லை, நாங்கள் ஒரே தகப்பனுக்கு நாங்கள் பிறந்தவங்க,
அந்த தகப்பன் தேவனுக்கெல்லாம் பக்தி உள்ளவனா இருக்கிறாரு. நாங்க அப்படி எங்க அப்பா அம்மா எங்களை வளர்க்கல, நீங்க வேணா செக் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த சாக்குல நெல்மணிகளும் அந்த கோதுமைகளும் இருக்கிற, தானியங்களும் இருக்கிறது, அவங்களுடைய பணக்கட்டும் அதிலே இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரையும் திறந்து பார்த்தா இல்லை. பெஞ்சமினுடைய அந்த சாக்கை திறந்து பார்க்கும்போது பெஞ்சமினுடைய சாக்கில் தான் என்ன இருந்தது? வெள்ளி பாத்திரம் இருந்தது பாருங்க. அல்லேலூயா. அப்போ இல்லை, நீங்கள் எங்கள் ராஜாவுக்கு அதிபதிக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவனை பிடிச்சி கொண்டு வந்து யோசேப்பு கூட வைக்கிறதை பாருங்க. ஏன் இந்த மாதிரி யோசேப்பு செஞ்சான்னா, தன்னுடைய சகோதரன் தன்னோடு கூடவே இருக்கணும். அல்லேலூயா. 2 பேரும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்து தன்னோடு கூடவே இருக்கணும். சில நேரத்தில் கர்த்தர் அப்படிதாங்க செய்கிறாரு. ஆண்டவர் தானியத்தையும் சேர்த்து கொடுத்துறாரு, பணத்தையும் அதில் போட்டு கொடுத்துறாரு, ஒன்றும் இல்லாமல் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்குள்ளே இன்னொன்னையும் கர்த்தர் வச்சிடறாரு நம்ம வாழ்க்கையில். என்னது? வெள்ளி பாத்திரத்தையும் வச்சிடறாரு. எல்லாம் இருக்கும், நிறைவுள்ளதா இருக்கும். ஆண்டவர் எதுக்காக அந்த வெள்ளி பாத்திரத்தை வைக்கிறார்? இந்த நிறைவை கொண்டு போய் நீ பெருமை பாராட்டக்கூடாது. அந்த நேரத்தில் உனக்கு கொஞ்சம் என்ன செய்யணும்? ஆமாம், என்ன தேடணும். அதுக்காக அதை உள்ளச்சு என்னோடு கூட நெருங்கி இருக்கணும், நெருங்கி வாழணும், என்னோடு கூட ஐக்கியமாக இருக்கு, என்னோடு கூடவே இருக்கணும்னு அந்த யோசேப்பு செய்தது போல ஏசப்பாவும் அதனால தான் சில நேரத்தில் நமக்கு பாடுகள் அதனால தான் வருது, துன்பங்கள் வருது. ஆண்டவர் அதனால தான் சோதனையை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். பாருங்க, நான் சொல்றது புரிஞ்சுதா? அன்னாளுக்கு 2 பங்கு கொடுத்தான். அன்னாளுக்கு தான் சோதனை அதிகமாக இருந்தது. இந்த பெனினாலை குறித்து பார்க்கிறோம். அவனுக்கு வருஷம் வருஷம் அவளுக்கு இதே பொழப்பு தான். என்ன பொழப்பு அப்படின்னா, இவனுக்கு 2 பங்கு கொடுக்குறான், கணவன் கொடுக்குறான். நான் தான் இவளை கூட்டிட்டு வந்து இத்தனை வருஷமா இவன் மலடியா இருக்கிறான், இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அவளுக்கு கொண்டு போய் என்ன செய்யறான்? 2 பங்கை கொடுக்குறான். நான் இத்தனை பிள்ளையை பெற்று கொடுத்துருக்கிறேன், எனக்கு என்ன செய்யறான்? 1 பங்கு தான் அவன் வைக்கிறான் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சு யாரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சானா, அண்ணாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த வசனத்தை நீங்க கீழே இருந்து நீங்க படிச்சு பாருங்க. அந்த வேதப்பதி நீங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்த 6-7 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினாலே அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்திட்டே நோண்டிட்டே இருப்பா. எனக்கு கர்த்தர் குழந்தை, நீ ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கே உனக்கு தகுதி இல்லை, புருஷன் நல்லவனத்தான் இருக்கிறான், ஆனால் நீ எப்படி இருக்கிற? உனக்கு மலடு, நீ உனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு அவளை என்ன செய்யற? டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். பைபிளை வாசிக்கிற விசனப்படுத்துவாள், மிகவும் விசனப்படுத்துவாள். 7வது வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக வருஷம் என்ன செய்யறான்? அவன் கல்யாணம் அதுக்கு முன்னாடி இருந்தே அவன் செய்துட்டு வரான். கல்யாண பிறகுமான பிறகும் அவளுக்கு செய்கிறான். இருந்தபோதும் இவள் அவளை மனவடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுதுட்டே இருப்பா. சாப்பிடாம அழுதுட்டு, பண்டிகைன்னா சாதாரண விஷயமா? நல்ல பலி செலுத்தி நல்ல ஆண்டவருக்கு அதெல்லாம் செய்து நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த அம்மா அவங்களுடைய துக்கம் பசியை என்ன செய்யல? உண்டாக்கவில்லை. அப்படிதான் வாசிக்கிறோம். அன்னாளுடைய கஷ்டம் பசியை பறித்தது. நான் பசி அந்த ஏன்னா நம்ம என்ன பார்த்து நமக்கே தெரியும், வேதனையா இருந்துட்டா சாப்பாடு என்ன செய்யாது? உள்ள அழுகு. யாராவது ஏதாவது சொல்லிட்டா, நம்ம வேதனைப்படுத்திட்டா, ஒரு வாய் கூட சாப்பாடு நம்ம உள்ளத்துக்குள்ள இறங்காது பாருங்க. தண்ணி குடிக்கிறதுக்கே நமக்கு மனசு வராது. அப்படி கஷ்டத்துல கண்ணீர் வடித்து அந்த அம்மா மனம் கசந்து அழுது கொண்டிருந்தார்கள். அப்ப பாருங்க, இப்போ எல்கானாவுடைய 3வது காரியம் என்னன்னா, 3வது குணாதிசயம், அழுதுட்டு இருக்கிற தன் மனைவியின் இடத்துக்கு அவன் வரான் பாருங்க. மனைவியை கேர் பண்றான். அவன் நமக்கு பெனினால் இருக்கா, அந்த குழந்தை இருக்குது போதுன்னு சொல்லி விடல. அன்னாளை அதிகமாய் நேசித்தான் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் பாருங்க, இங்கே அவன் பக்கத்தில் தன்னுடைய மனைவியை கேர் பண்றான். மற்ற பிள்ளைகள்லாம் இருக்கும்போதும் அவள் இருக்கும்போதும் இவள் மேல தனியா ஒரு பாசம் இந்த இடத்துல கேர் பண்ணுகிறதை பார்க்கிறோம். என்ன கேர் பண்றான்? பேசுறான் பாருங்க. அண்ணா, நீ அவள் புருஷன் எல்கானா அவனை பார்த்து சொல்ற, அண்ணாலே ஏன் நீ அழுகிற? ஏன் அப்பா நீ அழுகிற? அடுத்து சொல்றாரு, ஏன் அழுகிற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு
அதிகமாக எவ்வளோ ஒரு மனைவியை கேர் பண்ணுறாரு பாரு. ஒரு நல்ல மனுஷன் இல்லை, நல்ல குடும்ப புருஷன் அவன். இவன் எப்படியே கிடக்கட்டும், சாப்பிட்டு நானும் சில நேரத்தில் அப்படி தான் விட்டுறது. கேட்டு பாப்பா அவங்க சாப்பிடலன்னா என்ன செய்யறது, அப்படியே என்னமோ பண்ணிட்டு போன்னு விட்டுட்டு போயிடுவேன். அவ்வளோதான். அவங்களாம் எந்திரிச்சு எப்போ கோபமெல்லாம் தெரிஞ்ச பிறகு எப்போ சாப்பிட்றாங்களோ அப்படி தான், அப்போ தான் அவங்க சாப்பிடணும். நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன். எது வேணுமான்னு கேட்டால் நம்ம கேட்போம். அவங்க கேட்டால் எனக்காக வேண்டாம் விட்டுருங்க அப்படிம்பாங்க. அப்போ நான் அதுக்கு பிறகு அவங்களுக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன், அப்படியே விட்டுட்டு போவேன். ஆனால் பாருங்க, எங்கள் அண்ணாள் ஒரு நல்ல புருஷன். அல்லேலூயா. நல்ல குடும்ப தலைவனுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அவன் பெண்ணினால் இருந்த போதும் கூட அண்ணால என்ன செய்ய கேர் பண்றான்னு பாருங்க. என்ன கேட்பேன், ஏன் அழுகிறான்? பக்கத்தில் உட்கார்ந்து அவன் புருஷன் அவனை ஆறுதல் படுத்துறான். ஏப்பா அழுகிற நீயே, ஏன் நீ சாப்பிடாம இருக்கிற? பாருங்க, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுற? எப்பா நான் 10 குமாரர்களை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? அவங்களை பார்க்கல, நான் இருக்கிறேனேப்பா உனக்கு. இவ்வளோ வருஷமா உன்னோடு கூட டிராவல் பண்ண, இன்னும் நான் என்ன செய்வேன், டிராவல் பண்ணுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீ ஏன் அவங்கள, நான் இருக்கேன்ல. அல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவன் பாருங்க மனைவின் இடத்துல எப்படி பேசுறான் பாருங்க. இந்த இடத்துல சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து அழுதுட்டு நொய்யுன்னு அழுதுட்டே இருக்கிற அப்படின்னாலாம் சொல்லலாம். சாப்பிடாட்டி போன்னு சொல்லவே இல்லை. நான் வந்து எல்லா பிள்ளைகளையும் பார்க்க நான் இருக்கேன். எப்போதும் மனைவிக்கு சப்போர்ட்டா கணவன் என்ன செய்யணும், இருக்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்கள் தான் புருஷனுக்கு பேக் போனா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, முதுகெலும்பா இருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, அண்ணாளுக்கு பேக் போனா யார் இருக்கா? அவனுடைய கணவர் எல்கானா இருக்கிறதை பார்க்கிறோம். தட்டி தூக்குறான், என்கரேஜ் பண்றான், அவளை தேற்றுறான், ஆற்றி அரவணைத்து வா, கர்த்தர் இருக்கிறார், நான் உனக்கு பிள்ளைகளை பார்க்கல, நான் இருக்கிறேன்ல, உனக்கு கவலைப்படாத, வா அண்ணாலே வந்து எந்திரிச்சு வந்து சாப்பிடுன்னு சொல்றேன். அவன் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்து அந்த அம்மா என்ன செய்யறாங்க, சாப்பிட்ற சாப்பாடு இறங்கலை, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே படுத்து தூங்கலை. புருஷன் சொல்ல வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா நம்ம என்ன செய்யறாங்க, வர்றாங்க பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க, 9வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால், ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேலே உட்கார்ந்து ஆலயத்தில் என்னென்ன நடக்குது, யார் என்ன பண்றாங்கிறத அவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு சேர்ல உட்காந்து, சேர் போட்டு ஒரு உயர்ந்த இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறார். இவன் சாப்பிட்ட உடனே போய் தூங்கல. அங்கே பெண்ணினாலும் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன, குமாரர் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, விளையாடுறாங்க. அங்கே நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. பயங்கர வருகிற சொந்த பந்தங்களோடு கூட பேசுறாங்க. அங்கே வந்து அங்கே பண்டிகை ஆசரிக்க போனால் பலவிதமான காரியங்களாக விற்று கொண்டிருப்பார்கள், அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அண்ணாள் பாருங்க என்ன செய்யறான்னா, சாப்பிட்டு முடிச்ச உடனே போய் தன்னுடைய வேற எங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணாம தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த அம்மா ஒரு ஜெப வீராங்கனைங்க. அல்லேலூயா. இவனும் நல்ல பக்தியுள்ள ஒரு குடும்ப தலைவன். இந்த அம்மாவும் பக்தியுள்ள ஒரு குடும்ப தலைவியாக அவங்க இருந்திருக்கிறாங்க பாரு. வேற எங்கேயும் போகாம மற்ற ஜனங்களை போய் சொந்த பந்தத்தை விசாரிக்கிறேன்னு போகல, அங்க போய் கடையில எல்லாம் விற்கிறாங்க வாங்கி சாப்பிடலாங்கன்னு போல, இங்க பாருங்க தேவ சமூகத்திலே வந்து உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பைபிள வாசிக்கிறோம், நீண்ட நேரம் ஜெபம் பண்ணால் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நீண்ட நேரம் ஜெபம் பண்ணாங்க அந்த அம்மா. ஏலி அவனுடைய வாயை பார்த்துக்கிட்டே இருந்தான் என்று பார்க்கிறோம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, உள்ளத்திலிருந்து கர்த்தரோடு கூட அவள் பேசினாள். வாய் மாத்திரம் என்ன செய்தது, அசைந்து கொண்டிருந்தது. ஏலி பார்த்துட்டு சொல்றா, ஏமா உன்னுடைய குடியை உன்னை விட்டு நீ விளக்கு, எவ்வளவு நேரம் தான் அந்த குடியிலேயே நீ நிலைத்திருப்பான். அவனுக்கு கூட, ஏன்னா அங்க இருக்கிற மற்ற பேலியால் மக்களை மாதிரி அவன் நினைச்சிட்டான். ஆனா இவனுடைய வேதனை, இவனுடைய கஷ்டம், இவனுடைய பாடுகள் யாருக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு தான் தெரியும். இங்க கூட பாத்தீங்கன்னா சில அவ ஜெபம் பண்ற விதம், மெத்தேடு இருக்கு பாருங்க, அது ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஜெபம் பண்ணாங்க அப்படிங்கிறதை குறித்து நம்ம வந்து சில காரியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். என்னன்னா நீங்க பாருங்க, ஜெபம் என்பது ஒரு கருணையுள்ள ஆத்மாவிற்கு, வேதனையுள்ள ஒரு ஆத்மாவுக்கு அது ஒரு மன அமைதியை தரும் பிரேயர் என்பது. ஆமே. இங்கே அந்த அம்மா ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்க அப்படின்னா, அன்னாள் பாருங்க, அன்னாளின் ஜெபம் என்னன்னா, வாசி. இங்க இன்னொரு விஷயம் இருக்கு இந்த புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல தான் பைபிள்ல நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பக்கலாம். அல்லேலூயா.
தடவையா சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிறது இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. ஃபர்ஸ்ட் அது பாருங்க, 3வது வசனத்தை வாசிக்கிறோம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் போவார். ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. அதை அண்ணால் என்ன செய்யறான், மென்ஷன் பண்ணி சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தாவே தேவரே உம்முடைய அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். அதுக்கு முன்னாடி மேல இருக்கிற வசனத்தை பாருங்க. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். மனது கசத்தோடு கூட, மன கசந்தோடு கூட, மிகவும் அழுது கண்ணீரோடு கூட அடுத்து கர்த்தரை நோக்கி அந்த அம்மா விண்ணப்பம் பண்றாங்க. கண்ணீரோடு கூட ஒரு ஜெபத்தை பண்றாங்க. நீண்ட நேரம் பண்றாங்க பாருங்க. பைபிள் சொல்லுது, நீ துக்கப்பட்டினா நீ போய் ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லுது. அல்லேலூயா. துக்கப்பட்ட அந்த துக்கத்தோடு கூட அப்படியே கன்னத்துல கையை வச்சுட்டு உட்காராம, உன்னுடைய துக்கத்தை குறித்து மற்றவங்களிடத்துல பேசாம, நீ ஒருவன் துக்கப்பட்டால், அந்த வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். யாக்கோப்பு எழுதின நிருபத்துக்கு வாங்க. யாக்கோப்பு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க, பார்க்கலாம். 5:13 வாசிங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், ரைட், துன்பப்பட்டா என்ன செய்யணும்? அதுதான் சொல்யூஷனே நமக்கு. ஒரு துன்பத்துக்கு சொல்யூஷன் என்னது? ஆமா, ஜெபந்தான். அதை யாக்கோப்பு தெளிவாய் சொல்லுகிறார். அதே தான் இந்த அம்மா துன்பம் வரும்போ நேரத்தில் இந்த அம்மா போய் மனம் கசந்து கண்ணீரோடு கூட போய் என்ன செய்றாங்க? அழுது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருந்தார் என்னன்னா, என்னை விருதாவாக என்னை தேடுங்கள் என்று யாக்கோப்புனுடைய சந்ததிக்கு கர்த்தர் ஒரு காலம் என்ன செய்யல, சொன்னது இல்லை. என்னை விருதாவா தேடுன்னு ஆண்டவர் சொல்லலை. அப்படின்னா என்னன்னா, வேஸ்டா என்னை தேடாத, நீ என்னை தேடும்போது உனக்கு ஒரு பலன் உண்டாகும், உனக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும், உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தருவேன், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும் என்று சொல்லி அப்படி என்ன செய், தேடு என்று ஆண்டவர் சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45:19 அதை வாசிக்கிறோம். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறார். என்ன ரோல் மாடலா இருந்தா, அவர் துக்கப்பட்ட போது, துன்பப்பட்ட போது அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டு, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று அவர் ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே நமக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறார். வியாகுலப்படுகிறார், விசனப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது வேதனையின் நடுவிலே அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இப்போ ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல மனம் கசந்து மிகவும் கண்ணீர் ஒரு துக்கமா இருக்கிற நேரத்துல துன்பப்படுகிறவங்க போய் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நமக்கு ஆறுதல் உண்டாகும். ஆமென். அதைத்தான் இந்த இடத்துல யார் செய்றா அப்படின்னா, அன்னாள் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அவங்க ஜெபம் பண்ணாங்க. ரெண்டாவது என்னன்னா, அந்த அம்மா ஜெபங்களோடு கூட கண்ணீரோடு ஜெபம் செய்தது மாத்திரமல்ல, கண்ணீரோடு கூட அவங்க ஜெபம் பண்றாங்க. அது மாத்திரமல்ல, பொருத்தனையோடு கூட அந்த அம்மா ஜெபம் பண்றாங்க. என்ன பொருத்தனை ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே, இங்கே பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்மது அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். ஸ்பெசிஃபிக்கா கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு பெண் பிள்ளை கொடுக்க, ஏதோ ஒரு குழந்தை கொடுத்தான்னு சொல்லலை, குறிப்பிட்டு கேட்குறாங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அந்த ஆண் பிள்ளையை கொடுத்தா அவன் என்ன செய்வான்? அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி என்ன செய்யல, படாது. அவனை நசரேனா நான் வளர்த்துவேன், சிம்சோனை போல. அவன் திராட்சை செடியிலேருந்து எது சாப்பிட மாட்டான், திராட்சை பழங்களை சாப்பிட மாட்டான், ட்ரை ஃப்ரூட்டை சாப்பிட மாட்டான், ஜூஸை சாப்பிட மாட்டான், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். ஆண்டவர் சிம்சோன் சரியா செய்யாதனால ஆண்டவர் சாம்பேல் தீர்க்கதரிசியை நசரேனாய் மாற்றி எழுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாம்பேல் பர்ஃபெக்டா இருந்தார் அவருடைய காலத்துல. அல்லேலூயா. பர்ஃபெக்ட் தீர்க்கதரிசி அவர் தான். அப்படி கர்த்தருக்காய் வைராக்கியமா, அவன பிள்ளைகள் தான் ஒரு மாதிரி போயிட்டாங்க. மரிக்கும் வரைக்கும் உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியாய்
அவர் மரித்தார். ஹல்லேலூயா. சிம்சோனை போலவெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணலைங்க. நசரேய விரதத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணினார். ஆமென். தேவனுக்கு பிரியமாய் இருந்தார், உண்மையான தீர்க்கதரிசியாய் இருந்தார். ராஜா தவறு செய்தாலும் ராஜாவோடு கூட இணங்காம, ராஜாவே நீ இப்படி தவறு பண்ணியிருக்கிறாய் என்று சுட்டி காண்பித்தான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. பிரதிஷ்டையின் மகன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சாமுவேல் என்றால் என்ன அர்த்தம்னா, இங்கே சாமுவேலை குறித்து சொல்றாங்க, தேவனிடத்தில் கேட்கப்பட்டது, தேவனிடத்தில் கேட்கப்பட்டவன் என்று அவனுக்கு அர்த்தம். ஆமென். இப்படி அந்த அம்மா என்ன செய்தாங்க, அப்படி ஜெபம் பண்ணி பொருத்தனை பண்ணாங்க. பொருத்தனை பண்ணிட்டு இருக்கும்போது ஏலி அப்பதான் வந்து உள்ள என்ட்ராகிறாரு. என்ட்ராகி பாருங்க, அன்னாள் அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை இங்கே நீங்கள் ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. அந்த அம்மா வெகு நேரம் என்ன செய்தாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ண, நம்மளை மாதிரி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியெல்லாம் பண்ணாமல் தொடர்ந்து மற்றவங்களெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க, சொந்த பந்தங்களை விசாரிக்க வந்திருப்பாங்க, பொண்ணை தேடி வந்திருப்பாங்க, மாப்பிள்ளை தேடி வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க, அந்த அம்மா ஜெபத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுதாங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கான ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது பாருங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறது. அல்லேலூயா. சிலர் வந்து பரிசுத்தவான்கள் அந்த காலத்துல சொல்லுவாங்க, கோழி ஜெபம் பண்ணாத அப்படிமா. அப்படின்னா என்னது, கோழி ஜெபம் பண்ணாதுன்னா கோழி சேவல் மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. இப்படி அது இப்படியே தூங்கிட்டே இருக்கும், திடீர்னு என்ன செய்யும், முனிக்கு இப்படியே இருக்கும், அப்படியே எழுந்திரிக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஜெபமெல்லாம் பண்ணக்கூடாது. நல்ல தெளிவாக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய கோழி ஜெபம் பண்ணுற சபையில் சேவல் ஜெபம் பண்ணுறோம். இப்படி தூங்கி எந்திரிக்கிறோம், இல்லை இப்படி படுத்து என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வல்லமையாக ஒரு வார்த்தை விட்டோம்னா பக்குன்னு என்ன செய்கிறாங்க, அப்படி நிறைய எந்திரிக்கிற விசுவாசிகள்லாம் உண்டு. அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. நீண்ட நேரம் அந்த அம்மா நல்லா ஜெபம் பண்ணாங்க, டைம் போகிறதே தெரியாமல் நல்லா ஜெபம் பண்ணாங்க. இப்படி ஒரு நீண்ட ஜெபம் தான் பின்னாடி ஒரு சாமுவேலை அந்த அம்மாவுக்கு கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு எழுப்புதலின் மகனை கொடுத்தது. அவர் தேசத்தையே கலக்கினார் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது அடுத்த காரியம் என்னன்னா, இந்த அம்மா பப்ளிக்ல எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த அம்மாவுக்கு தெரிந்திருந்தது பாரு. பப்ளிக்ல ஒரு இடத்துல, ஒரு பொதுவான இடத்துல எப்படி ஜெபம் பண்ணணும். பொதுவான இடத்துல ஜெபம் பண்ணுறது பல மக்கள்லாம் சூழ்ந்திருப்பாங்க. அங்கே கையை தூக்கி நம்ம தான் பெரிய பரிசுத்தவான் மாதிரி என்ன செய்வாங்க, அப்படி பரிசேயர் சதிசேயர் அப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்களாம். என்ன ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க வீதிகளிலே தெருக்களிலே நின்று கைகளை உயர்த்தி ஆண்டவரே அப்படின்னு கத்தி சத்தம் போட்டு அவன் ஜெபம் பண்ணுவான். அப்படின்னா என்ன, மற்ற பார்வைக்கு இவர் எவ்வளோ பக்திமானா இருக்கிறார் பார். இல்லை தெருக்களிலே நின்று சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறான். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், நம்ம பப்ளிக் ரூல்ஸை, அந்த எத்திக்ஸ், அந்த ஒழுக்க நெறின்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. என்னன்னா, மனசில் கத்தரை ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க உதடு மாத்திரம் என்ன செய்யுது, அசைது, பக்கத்துல எல்லாம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலை. அல்லேலூயா. நம்ம வந்து சரீரத்தை பார்க்கறது இல்லை, ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்குறார். நம்ம உள்ளத்தில் எவ்வளோ வேதனை இருக்குது, நம்ம எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறோம், அதைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், எவ்வளோ மன கிளேசம் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அம்மா அப்படி அந்த 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 பப்ளிக்னுடைய எத்திக்கை அந்த அம்மா என்ன செய்தாங்க, கரெக்டாக கடைப்பிடித்தார்கள். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுலாம் வீட்டுக்குள்ளே தான் நம்ம இருப்போம், அவ்வளோ பெரிய சத்தம் போட்டு நம்ம என்ன செய்வோம், அவ்வளோ பெரிய பக்கத்து வீதிக்கு அந்த பக்கம் இருக்கிற தெருவுக்குள்ளே இருக்கிறவங்களாம் ஓடி வரும். சில நேரத்தில் நாயே குலைக்கும் நம்ம ஜெபம் பண்ணுறதை பார்த்து. அப்படியெல்லாம் சத்தம் போட்டு என்ன செய்யணும், சிலர்லாம் ஜெபம் பக்கத்து வீட்டு நம்ம என்ன செய்யணும்னா, அந்த எத்திக்கை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பாருங்கள். நம்ம அடுத்தவனையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் தட்டி அவங்களையும் எழுப்பி உட்கார அளவுக்கு நம்மளும் ஜெபம் பண்ணக்கூடாது பாருங்கள். அல்லேலூயா. ஆமாம். ஸோ அந்த குடும்பமாக ஜெபம் பண்ணுறதா பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜெபம் பண்ணணும். அதே நேரத்தில் வீட்டில் நம்ம தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணிங்க, மற்றவங்களாம் தூங்கிட்டு. ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை போல் நம்ம மனைவி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரையுமே அவங்களுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் வருவாங்க. எப்போ வருவாங்கன்னா, அவங்களுக்குன்னு சில காரியங்கள் சூழ்நிலைகள் ஏற்படும் போது தானாக யார் இடத்துல வருவாங்க, நம்ம கூட இணைந்து ஜெபிப்பதற்கு வருவார்கள். அல்லேலூயா. அந்த எத்திக், பப்ளிக் எத்திக்னு ஒன்று இருக்குது.
அதை கரெக்டாக அந்த அம்மா ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாமல் கர்த்தருக்கு அவங்க உண்மையான காரியம் கர்த்தருக்கு தெரியும்படியாய் ஜெபம் பண்ணாங்க. அடுத்து அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கவில்லை. ஆகியால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. நான் அப்ப சொல்றாரு. அதற்கு அண்ணால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் மன சங்கடத்தோடு இருக்கிறேன். பல வருஷமா ஒரு சங்கட்டமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருஷமா இந்த தேவ ஆலயத்துக்கு தான் நான் வந்து நான் இந்த பாதத்தில் உட்கார்ந்து தானே நான் கும்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவரை நோக்கி வேதனையோடு கண்ணீரோடு சொல்றாரு, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் நான் குடிக்கல, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன். ஆண்டவர் சமூகத்தில் என்னுடைய இருதயத்தை ஊற்றி நான் செபிக்கிறேன். என்னை பேலியாளின் மகன், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் நான் விண்ணப்பம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மன கிளேசம் எனக்கு இருக்கு, மன வருத்தம் இருக்கு ஒரு விஷயத்துக்காக தேவ சமூகத்தில். ஏலிக்கு தெரியாதுப்பா. அந்த ஆசாரியா இந்த வேதனை இந்த காரியத்தை கேட்ட உடனே ஆசாரியா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, அதற்கு ஏலி, நீ என்ன செய், சமாதானத்தோடு கூட ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமே. ஒருவேளை நீங்க இந்த நாளில் இந்த மாதிரி ஒரு விசனத்தோடு வந்திருக்கலாம், மன கிளேசத்தோடு கூட வந்திருக்கலாம், கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம், ரொம்ப நாளாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா, மிகுந்த விசாரம் உங்களுக்கு இருக்கலாம். ஆமே, மனம் கசந்து கொண்டு இருக்கலாம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு காரியம் நடக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாமுவேலுங்கிற ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப நாளாக வராமல் இருக்குது, நான் கேட்டு ஒன்றும் கிடைக்காம இருக்கு, ரொம்ப வருஷமாக இதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோடு கூட நீ போ. ஹல்லேலூயா, சமாதானத்தோடு கூட நீ போ. பாருங்க, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றார். நீ என்ன இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்டாயோ அதை உனக்கு கர்த்தர் தருவார். நீ சமாதானம் கட்டளை இடுவார், அதை உனக்கு கட்டளை இடுவார், அதில் உனக்கு தருவார். நீ சமாதானத்தோடு கூட போன்னு சொன்ன போது அந்த அம்மா ஜெபம் துக்கமாய் ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருந்த அந்த அம்மா, மன கிளேசத்தோடு இருந்த அந்த அம்மா, ஹல்லேலூயா, கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த அம்மா, விசாரத்திலே இருந்த அம்மா, துயரத்திலே இருந்த அன்னாள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வார்த்தை அந்த அம்மாக்குள்ள உள்ள வந்ததுனால அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா துக்கமாக இருக்கவே இல்லை. ஹல்லேலூயா, அவங்களுக்குள்ள பெரிய ஒரு சமாதானம் ஆளுகை செய்தது. பாரு, இங்கே அப்படிதான் வாசிக்கிறோம். 18வது வசனம், அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கிடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் அவங்க உண்மையா போஜனத்தை செய்கிறாங்க. முன்னாடி போஜனத்தை அந்த அம்மா ரொம்ப சங்கட்டமாக செய்தாங்க. இன்னொன்று, ஒரு நியாயப்பிரமாண விதிகள் ஒன்று இருக்கிறது. என்னென்ன, சாயந்தரம் வரைக்கும் பலி செலுத்தப்பட்ட அந்த போஜனத்தை வைத்திருக்க கூடாது. இன்னொரு ரூல்ஸ் இருக்கு, நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யக்கூடாது, பலி செலுத்தப்பட்ட அந்த போஜன பலியை ரொம்ப நேரமும் ரொம்ப காலம் நீண்டத்துக்கு அது வைத்திருக்க கூடாது. அதனால சரி, அந்த ஒரு கீழ்ப்படிதல் அந்த அம்மாக்குள்ள இருந்ததுனால போய் என்ன செய்தாங்க, இன்னொரு விஷயம் புருஷன் சொன்னதுனாலே போய் சாப்பிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்குள்ள, ஆண்டவர் எனக்கு ஒரு சாமுவேல், இத்தனை வருஷமாய் கொடுக்காத சாமுவேலை எனக்கு இப்பொழுது தரப்போகிறார் என்று அந்த அம்மாவுக்குள்ள பெரிய ஒரு சந்தோஷம் வந்துருச்சுங்க. இருதயத்தை சந்தோஷத்தினால் ஆவியானவர் நிரப்பினார். அல்லேலூயா. ஒன்று சொல்லட்டா, நமக்கு ஒரு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போறாருன்னா, ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாருன்னா, நம்மளை தேடி ஏதாவது ஒன்று வரப்போகுதுன்னா, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு வருவதற்கு, அது நிச்சயமா எனக்கு கிடைக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினாலே நிரப்பப்படும். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறான்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சமாதானத்தை செய்கிறாரு, தர்றாரு. வாசிங்க, வாசிப்ப. அப்பொழுது அவள், அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்கிறது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். அப்புறம் அவள் துக்கமுகமாக என்ன செய்யலை இருக்கல. பிலிப்பெருக்கெழுதின நிருபத்துக்கு வாங்க, பிலிப்பெருக்கெழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாம் வாசிக்கல, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டியதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப பாருங்க, ஆண்டு சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளும். நீங்க பாருங்க, ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தோடு கூட தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, அன்னாலை போல ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கிறது என்ன? எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆளுகை செய்யும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பாருங்க, அல்லேலூயா. இந்த சமாதானம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த சமாதானம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கு சமாதானம் வந்துச்சுன்னா அப்புறம் நீங்க விட்டுட்டு போகலாம். அல்லேலூயா. ஒரு தேவைக்காக உட்காந்தோம்னா அந்த சாட்டிஸ்ஃபைடு வர்ற வரைக்கும், நம்ம அந்த சமாதானத்தில் நிரப்பப்படுற வரைக்கும் நம்ம ஒரு காலத்தில் அந்த சமாதானத்துக்காக ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண நாட்கள் எல்லாம் உண்டுங்க. இரவெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. இரவு 10 மணிலிருந்து காலையில் வரைக்கும் எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். சபையில போய் உட்கார்ந்து 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அது ஒரு காலம். வாலிபனா இருந்த போது, திருமணமாக இருந்த போதெல்லாம் பாருங்க, அந்த சமாதானத்துக்காக. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவைக்காக நான் ஜெபம் பண்ணும்போது உடனே எனக்கு அந்த சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன வருது அப்படின்னா, ஒரு பழமொழியில் சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ யானை பின்னாடி வர்றதுக்கு முன்னாடி அதனுடைய சத்தம் தான் என்ன செய்யும்? டைங் டைங் டைங்னு வரும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடும் எது வரப்போகுது, யானை பின்னாடி வருது. அது மாதிரி தாங்க நமக்கு ஆசீர்வாதம். அதுக்கு முன்னாடி மணியாகிய அந்த இருதயத்தை நிரப்புகிறது பரிசுத்த ஆவியான. அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் வரும். அது வரைக்கும் உட்கார்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த சமாதானம் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. சமாதானத்துக்கு பிறகு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். அந்த அம்மா பாருங்க, அதுக்கு பிறகு துக்கமுகமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. அவங்க துக்கமா இருக்கல. அப்புறம் அதுக்கு பிறகு அவங்க அழுகல. அதுக்கு பிறகு அவங்களுக்கு இருக்கிற குறைகளை குறித்து எண்ணவே கிடையாது. ஆண்டவர் எனக்கு சமாதானம் கொடுத்துட்டாருன்னு அந்த அம்மா ஊருக்கு என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் புறப்பட்டு போனாங்க. பைபிளை வாசிக்கிறோம், அந்த வேதப்பதி நீங்கள் வாசிங்க பார்க்கலாம் என்ன நடக்குது. அதுக்கு பிறகு அவர்கள் அதிகாலை எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தார். கர்த்தர் அவளை நிலைத்திறன. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல கூட எல்கனாவை குறித்த ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். என்னன்னா, எல்கானா கர்த்தர் தன்னுடைய பிரதிஷ்டையா, அதாவது கர்த்தர் கொடுத்து குழந்தைய கொடுத்திருக்கிறாரு என்று சொன்னபோது ரொம்ப வருஷம் கழிச்சு கொடுத்திருக்கிறாரு. ஒரே ஒரு ஆண் மகனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இதை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் விடணுமா? சொல்லுங்க, இதை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் நம்ம விடணுமா அப்படின்னு கூட நினச்சிருக்கேன். ஆனால் அது அப்படி சொல்லலை. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கொண்டு போய் நீ என்ன சொன்னாயோ அதை நீ என்ன செய்து விடு என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரா அதே போல அன்னாள் என்ன பொருத்தனை செய்திருந்தாலும் அந்த பொருத்தனையை அப்படியே கொண்டு போய் அவன் பலிகளை எல்லாம் கொண்டு போய் மிருகங்களை எல்லாம் கொண்டு போய் தேவ ஆலயத்தில் ஏலியின் இடத்துல குழந்தை பருவமாக இருக்கும்போது பால் மறக்க பண்ணின பிறகு கொண்டு போய் அந்த குழந்தைய விட்டுட்டு வந்துட்டான். அல்லேலூயா. அம்மாவுக்கு எவ்வளோ பிரதிஷ்டை பார்த்தீங்களா, டெடிகேஷன். பொருத்தனை பண்ணினதை அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் காரியம் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் இருப்பாங்க. ஆண்டவர் ஒரு மகனை கொடுத்துட்டா என்ன செய்வாங்க, அவனை கொண்டு போய் அங்கெல்லாம் கொண்டு போய் விட மாட்டாங்க. இந்த பொருத்தனை விஷயத்தில் யூதர்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. சில ஆட்களெல்லாம் பாருங்கள், ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கூட எப்படி இருந்தார், ஏகசுதனை மகனை கொண்டு போய் பலியிடணும்னு தூக்கிட்டு போறா இருப்பார். இதில் எல்லாம் யூதர்கள் அப்படி இருந்தாங்க. பாருங்கள், எப்தாவை பாருங்கள், தன்னுடைய குமாரன் வீட்டுக்கு முன்னாடி எது வருதோ தென்படுகிறதோ அதை நான் தருவேன் என்று அவன் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது பொருத்தனை பண்ணுகிற வீட்டு வாசலில் எது வந்துட்டாலும் அதை ஃபஸ்ட்டாக எது வருதோ தருவேன். இதே மாதிரி சாமுவேலை கொண்டு போய் விட்டது மாதிரி என்ன செய்தான், கொண்டு போய் அவன் தேவாலயத்தில் விட்டுட்டான். இங்கே அன்னாளை பாருங்க, அன்னாலும் அப்படி யூதர்கள் பாருங்க, இந்த பொருத்தனை பண்ற விஷயத்துல கரெக்டா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, பொருத்தனை பண்ணின பின்பு அதை திரும்பவும் செலுத்தாமல் அவர்கள் விடுவதில்லை. என்ன வாயிலை திறந்து பொருத்தனை பண்ணினானோ அதை கரெக்டா
செய்தாங்க. 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. எல்கானாவும் சேர்ந்து செய்கிறான், அவளும் என்ன செய்கிறான், 2 பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் கொண்டு போய் விடுறான். அவன் ஆலயத்தை மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கொண்டு போய், எதுவுமே தெரியல, கர்த்தருடைய வார்த்தை கூட அவனுக்கு கேட்க தெரியல, ஏழையின் இடத்துல கேட்டு அப்படி வளர்ந்து பெரிய ஒரு தான் முதல் பெயர் சபா வரைக்கும் நான் நினைக்கிறேன் பெரிய தீர்க்கதரிசியாய் மாறின அவன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. உண்மையான ஒரு நியாயாதிபதியாக இருந்து கடைசி வரைக்கும் நியாயம் விசாரித்தார் என்று பார்க்கிறோம். அடுத்த வாரத்தில் சில காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.